வீடியோ எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் ஆஃப் ஆனாலும் இது ஐஃபோன் வீடியோ எடுத்துக்கலாம். இது ஐஃபோன் தான் மறுபடியும் ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். ஐஃபோன் தான் நான் வாங்கக்குள்ள 70. எவ்வளோ? டியோட சேர்த்து 70. நான் வாங்கி ஒரு 2 வருஷம் பிளாக் அந்த இன்னொரு கேமரா இடஞ்சலா இருக்கு. எல்லாரும் பார்க்கல.
4:30 மணி அந்த தூக்கம் வருதா? ஆமா. சாந்தி கடையில் பெட்டி வாங்கி தட்டா போட்டு கொஞ்ச நேரம் போட்டோம் வாங்கிக்கலாம். ஏன்டா குடும்பம் கூட இங்கே இருந்தா கடற்கரை ஆரியாத்த வேற வேற போட்டு அது இருந்தா வந்து நம்ம காசு இல்லை. அவனை இங்க வார்த்தை வடிக்கிறான், அது வெட்டி தூங்குறான். தூங்கிட்டு வெட்டியா வெட்டிக்கிட்டு நம்ம கதையை பாரு. அதான் கேட்டேன். ஏடி கீடி எடுத்து கண்டுபிடிச்சி கட்டி வந்திருக்கேன். போட ஒரு இடமும் பாவடை ஒரு இடமும் ஜாக்கெட் ஒரு இடத்தையும் மாதிரி போட்டு வண்டி எல்லாத்தையும் அங்க இருந்து காய வச்சு ஒரே வச்சா வாரி கடை வச்சு போனா அப்புறம் என்ன பண்ணுறது? விட்டு எச்சும் போதோ கீரி புள்ளை எச்சும் போதோ 6 கண்டான். என்ன சுந்தர் அப்புறம் வந்திருக்க முடியாது. அம்பாள் யாரா தோட்டம் ஏன்னா ஒரு கால் ஓட்டினா கருப்பால யாரு ஒரு கால் ஓட்டா அது ஓட்ட முடியாது. நீயே ஓட்டு நமக்கு அதில் ஒத்து வராது. என்னடா கரைச்சி மச்சமா புளிச்ச மாதிரி நிக்கிறடா தம்பி. நீங்க அப்படியே புளிச்ச மாதிரி தான் இருக்கு. குண்டால மொத்தம் பார்த்தா புளிச்சு போனோம். குண்டா வாய கிளப்பி வர மாதிரி நிக்கிறடா. ஒரு டிராக்டர்னா எல்லாரும் ஓட்டுவாங்களா? கத்துக்க வேண்டாம். அது டிரைவர் ஓட்டிக்க பழக்கமான தான் ஓட்டலாம். ஜவையா நாம ஸ்டேரிங்கே கையால தொட்டாலே கிடையாது. டிரைவர் என்ன தானே அவன் போடும்போது கத்திட்டே வர்றாங்களா? அது அவன் கத்துக்கனா ஓட்டலாம். இன்னைக்கு வர மாட்டாங்க. அவரு பெபிகால் ஒட்டியாச்சு. எங்க பெஞ்சில பெபிகால் வச்சு ஒன்னா ஒட்டியாச்சு. ஆமா வாருங்கள் வாருங்கள் வர வேண்டும். நல்லா இருக்கியா? குட் மார்னிங். கால் வலி சரியா போகுதா? எவ்வளோ சரியா? அப்புறம் இன்னும் கொஞ்சம் வலி பரவாயில்ல. அது பாட்டு வலிச்சா போதும், தூங்கிட்டு அதை வந்து சேர்ந்துரு. எங்க வரது? ஆச்சரியப்ப வந்துருன்னு சொன்னேன். அங்க வந்துருவோம். அதெல்லாம் நிக்க மாட்டோமா? அதெல்லாம் எப்படி வந்தாலும் வந்து ஊந்துட மாட்டான். காலையில 4 மணிக்கெல்லாம் 4 மணிக்கு காலையில 4 மணிக்கா சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம். காலையில 4 மணிக்கு போய் முந்திரி செடியை பார்க்க போறீங்க. 8:30 மணிக்கு முத்தாண்டி போந்து சேருன்னு சொன்னான். அது வந்துருவோம். சரி சரி சரி. அப்புறம் என்ன வாங்கி போவோம். டீ கடை போய் தோந்துருக்காங்கன்னு தெரியல. கூடுமா இங்கேருந்து டீக்கு சாப்பிட்டு வந்துடும். சரி வா போவோம். வா போமா. சரி வா. அதெல்லாம் எடுத்து வச்சிருவான்ல இப்படி அவன் எட்டு போறான். 7 தண்ணி அங்கே ஊற வைக்கிறவன் நமக்கு. அந்த ஏரியில் தண்ணி இல்லை, அங்கே போகணும். எந்த அங்கே அந்த ஏரியில் நிறைய தண்ணி. பரவாயில்ல. அதனால போவோம். வா போனா ஊருக்காரன் அடிக்க மாட்டாங்க. ஆமா இந்த மாதிரி கதை நீ தானே போட்டு காட்டுவா. ஓட்டி பாரு. ஒருவர் மீது பாட்டு எம்ஜிஆர் பாட்டு பழைய பாட்டு இனிமையான பாட்டு பாடுறான். எங்க பொண்ணு விட்டுற மாடு மாதிரி சுற்றி வருது. என்ன டிராஃபிக் நெல்லு அடிக்கணும். நாங்கள் எல்லாம் போன கட்ட இதெல்லாம் வானான்னு தான் நான் பாட்டும் போய்கின்னு இருக்கேன். கூட்டாந்து கூட்டுங்க இருக்கீங்களா? என்னன்னு வானான்னு போடுறது நாங்கள் விட்டுருவோம். கொஞ்சம் அதானே என்ன மாதிரி சும்மா என் சேப்பால விடு. இந்த பாட்டுக்கு என்ன மாதிரி டான்ஸ் போடுறான் பாருங்க. என் தலைப்பால விடு. என்ன மாதிரி தெரியுமா? குதியோ கொஞ்சம் புதிய புதிய என்ன போன கட்டமா நான் சுற்றி வரி. இப்படி என்ன சசந்திருப்பா சஞ்சாயமா சுற்றி வர பாட்டு பாடுறேன். எடுத்துட்டாங்க அடுத்த வரி தெரியாதா?
ஏண்டா என்னடா வாட்டு வரியா என்னமா பாலும் பழமும் கைகளிலே பொண்ணா பிறந்த புள்ள வந்திருக்கு பாலும் பழமும் கைகளிலே ஏண்டா ஒரு பொண்ணா பிறந்த புள்ள வந்திருக்கு நம்ம என்ன ஊருக்கு போவோம் வெளியில இருந்து வீட்டுக்கு போறோம் ஏதாவது வாங்கி போறோமே இல்ல அதனால பாலும் பழமும் கைகளிலே நான் பாலும் பழமும் கைகளிலே பாலும் பழமும் கைகளிலே பாலும் பழமும் கை அடுத்த வரியா பாடு என்ன அடுத்த வரி பாலும் பழமும் கைகளிலே அடுத்த வரி செலுத்துன்னு போயிட்டா கண்மேட்டி செல்லு போச்சா திடீர்னு பின்ன அடுத்த வரி செலுத்திக்கிற அளவுக்கு வச்சிருந்தா அவன் என்ன பண்ண நான் கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் போட்டு படுத்துக்கணும் அது பார்த்து அது பசி அது திண்டு போட்டுது என்னடா புது புத்தகம் வாங்கி அந்த மாதிரி என்னடா பாட்டு ஒரு பாட்டு கூட பார்க்கல சொல்லிட்டு எடுத்து பார்த்தா பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அது மட்டும் இருந்தது திருப்பி அப்படி அடி மாறாத பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அதோட சரியா பாலும் பழமும் ஏத்தியாரம் காட்டி வந்தாடா ஒருவரே இருந்தானே அறவரே இருந்தானா கண்மேட்டியா தண்ணி தாளம் போட காட்டி நீ பாட்டு அடிக்கணும் பசை கட்டி அடிச்சோம் அவன் பாட்டு அடிக்கணும் ஊதுற கண்மேட்டி நீ பாட்டு ஊதணும் உங்க ஆயா சூத்த போய் ஊதுடா தல்றா விட்டு குட் மார்னிங் மார்னிங் வந்துட்டா சரி குட் மார்னிங் பரவாயில்ல தம்பி வணக்கம்மா நல்லா இருக்கியா நல்லா இருக்கிறதோடு தான் அங்க நிக்கிறேன் இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன் சமயவர்த்தனையா சமீபமாகத்தானே வந்தேன் யாருக்குள் சேர்ந்தவள் நாட்டு மன்னனுக்கு மகளாகத்தானே பிறந்தேன் யாரை மாலையிட்டேன் அப்படி அந்த வைபோகம் உனக்கு தெரியுமா உத்தல எழுதி கொடுத்தா நான் சொல்றதுக்கு ஓ நாயத்தன்னுமே அவன் உன் வழியில சொன்னா உன் அட்ரஸ் சொன்னாதான் அங்க வீட்டுக்கு வர முடியும் வழி இல்ல வைபோகம் அட்ரஸ் இல்லைன்னா எப்படி வீட்டுக்கு வர முடியும் அட்ரஸ் வேணுமே அப்படிதான் பரவாயில்ல அது மாதிரி நீ யாரும் திருட்டு கூட வந்து கேட்டினா நான் இன்னும் முந்தா லெட்டர் கொண்டாந்து கொடுத்துட்டு நான் என்ன போஸ்ட் வேணும் வேலை பார்க்குற மாதிரி சொல்றான் அப்ப தெரியாது சொன்னா தெரியுப்பா எனக்கு மட்டுமா இருக்கிறவங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க பல்வளம் ஒருமையாக நாளுக்கின்றது அதுதான் கீழ்புத்துப்பட்டு நன்னகரம் கீழ்புத்துப்பட்டா அது என்ன புத்துப்பட்டு நான் ஒருத்தான் அப்புறம் ஒருத்தான் விழுப்புரம் மாவட்டம் மரக்கான ஊராட்சி கீழ்புத்துப்பட்டு நெல்ல போய் பாரு வருஷம் பூரா போய் அங்கே சோறு வாங்கி தின்ட்டு வரீங்க இப்போ குடும்ப ஐநா கோயிலில் படுத்து கண்டுட்டு வந்தீங்க ஆமா என்ன போட்டுருக்காங்க பேர் சும்மா படுத்துக்க வந்தோம் சாராத்தை குடிச்சு அடிச்சுன்னு படுத்துக்க வந்தோம் சும்மா படுத்துக்க வந்தா என்ன கம்பி வேலையை பூச்சி நின்னவனும் கொஞ்சம் செடியை பூச்சி நின்னவனும் ஒன்று கடந்தவனும் செவத்து மேல இருந்து செடி உள்ள கடந்தவனும் அவனை தேடுறதுக்கு எப்படி பேரு இதுதான் பூர்ணிக்கு வசனமா ஏன்டா ஆட்டக்காரனு பங்கம் ஊர் ஊரா போகணும்டா அப்பதான் குடிக்க மாட்டானுவோம் குடிச்சாலும் திட்டமா கூத்துக்கு போகணும் வருவோம் பக்கம் போன அப்படி 56 தேச ராஜாக்களும் பற்றி புகழ்பெயர் நன்னகரம் இருக்கின்றது அதுதான் கீழ்புத்துப்பட்டு நகரம் அப்பனாகிய சர்வேசனுக்கும் எம்பெருமான் நாராயணனுக்கும் ஹரிக்கும் அரணுக்கும் பிறந்தார் ஹரிகர சுதன் ஐயனார் அப்பன் ஐயனார் அப்பனுக்கு இல்வாழ்க்கை துணிவாகத்தான் இருக்கக்கூடிய பூரணி பொற்கலை ரெண்டு பேரா அக்கா தங்கச்சி இரவும் பகலும் போல நகமும் சதையும் போல என்றுமே இணை பிரியாத அக்கா தங்கச்சி பூரணி பொற்கலை அப்படி இருவேலே மூத்தோளாகத்தானே பூரணி என்பதை அறிந்தாயிட்டார நீதானா
ஏன் என் நேரமும் பூரிக்கினே இருப்பியா? கோவம் வந்தா பூர வேண்டாம். அப்ப எங்க நில்லு. அப்படி பூரணி என்பதை தெரிந்தாய் தவிர நாங்க எங்க பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம்? வேல்விநாயகர் கும்பத்திலேயே பிறந்த நாங்கள் வேல்விநாயகர் கும்பத்திலே பிறந்து. நீங்க கும்பமா? கும்பம் இல்லையா? ஓஹோ, கும்பமாண்டா ஜெயபால. அதெல்லாம் கும்பமா? கும்பம்னா என்னப்பா? கும்பம்னா விளக்கமா ஓ கும்பம்னா என்ன தெரியாது உனக்கு? எனக்கு தெரியாதான் கேக்குறான். அந்த கை தட்டி காசு வாங்கி போடுறா, அதான். அதானா? ஓ இப்படிவா. கும்பம்னா என்ன? கை தட்டி காசு போட்டாங்க. நீ எங்க போற? அவனை கூட போய் எப்படியே எங்க? நான் எங்க போறேன்? அவன் அந்த இரும்பு பாரு வரும்போது கூட எடுத்து தான் வந்திருக்கான். காக்கா வலிப்பு எங்க மாமனை கீழே வைக்க மாட்டாரு. அதே மாதிரி ரெண்டு அந்த கையில ஒண்ணு இந்த கையில வச்சுக்கான் பாரு. அவன் வச்சுட்டு போவான். இவன் வைக்காமட்டாங்க. அவர் நல்லா போட்டுடா போல. இவன் ஞாபகம் எடுத்து நானும் போடுறா. அதையும் சேர்த்து எடுத்து போங்களா? ஓ நானும் போட்டானே. எங்க போறா? என்ன அவனுக்கு போறான்ல காசு கொடுக்க மாட்டான். கண் வச்சு ஊனு கேள்றான். யான்னு கேள்றான். என்னன்னு ஏன் இங்க வா சொல்லுமா. ஹரிகார சோர ஐயனாரப்பன் மணியன் செஞ்ச தவிர யாரு எப்பேற்பட்ட ஆளு? 410 ஏக்கர் சொந்தக்காரராகத்தான் எல்லைக்கு அதிபாரி மணியக்காரம் கொண்டாட்டினாங்க. சின்ன பொம்மைட்டாங்க. ரோடு போயிருக்கிறோம்லாங்க. நான் முந்தா நாள் வந்தேன். நாங்க எங்க வந்த? ஆளை காணாமா. எதுக்கு வந்த? வைக்கிறதுக்குதா. ஏன் அப்புறம் நிக்கிற? வாய்தா வைக்கமா. கிளம்பு உனக்கு 64 வயசுல. ஏமா வாய்தா வைக்க வந்தா. அப்படி சொல்லியா மொட்டை மொட்டையா பேசுறியா? எங்க அத்தை கை பேச்சுதான் இருக்க. இங்க வைக்கிறதுக்கு நிக்கிற நீ வேற. ஏண்டா ஓ இங்க மணியை காட்டுறா. வாயில வைக்க போறியா? வீட்டு வரியாடா? வாய்தா வைக்க போகணும்பா. வச்சுட்டியா? எங்க ஆளை பார்க்க முடியலையா? நாங்க 6 மணிக்கே போனோம். அங்க இருந்துடா 2 பேரும் உட்காந்துருக்காங்க. 3 பேருமே இருந்தாங்க. நாங்க போனோம் வச்சோம் வந்துட்டோம். புத்துப்பட்டுதான்டா. எல்லைக்கு அதிபதி ஐயனாரப்பன் மணியக்காரர் கொண்டாட்டினாங்க இல்லையா? சிஞ்சால நாங்க இல்லையா? நீங்க எப்படியாப்பட்ட ஆளு? பார்த்தா பல 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 சொல்லிக்குத. என்னது சேலை இல்லம்மா. ஓ எல்லாம் இவங்கள காய்ச்சி போட்டு இருக்கிறாங்க. எங்க ஊர்ல யார் இருப்பாங்க? வேலியில காயுதா? யாரு அம்மா? ஐயாரப்பா ஐயாரப்பனுக்கு பெறாதீங்க. இதுல விஷயம் கொண்டாந்து போடுறது. பூரணி பொருட்கள் அந்த ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க? 1.5 முகத்துல துண்டு, 4 முகத்துல வேட்டி. எந்த 4 முகத்துல? அதுவும் தூக்கி பாத்தீங்கன்னு வச்சுக்க அந்த ஊரே தெரியும். காடா பீஸ். அந்த வேட்டியை கொண்டாந்து தோல்ல போட்டு போட்டு இதுக்கு வாரம் 400 ரூபா போட்ட போடுவா, பட்டு போடுவா, 500 ரூபா போட்ட போடுவா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? 5000 போகுது. 4 கிலோமீட்டர்ல இருந்து ஆடிட்டு வரணும். ஆடிட்டு வரணும். இதெல்லாம் இந்த வேலைலாம் உனக்கு எப்படி தெரியும் கேக்குறியா? இந்த கூத்தாடிலாம் ஆடுறாங்க புடவை ஏது இவனுக்கு காய்ச்சி போட்டு வாங்கட்டா? கிடையாது கிடையாது பையா. இதுக்கு எல்லாம் கொண்டு சாத்துறாங்க பாரு. இது எல்லாம் கட்டுறது கிடையாது. சும்மா கொண்டு மேல போட வேண்டாம். அப்படி எடுத்துக்கிட்டு அதுல வேலை பட்டியல் கூட அப்படியே இருக்கும். அதையும் பண்ணணும். நல்லதா பல பழம் சொல்லிக்குதா அதை பார்த்து எடுத்துக்க வேண்டியது. அதை பார்த்து இவனுக்கு பொறிக்க வேண்டியது. அந்த புடவை தந்து புது போடுறோம் இல்லைன்னு சொல்லிட்டு இவனு கட்டின்னு ஆடுறது. வேற ஒரே ஒரு பையன் ஒரு காய்ச்சி போட்டு 10 ரூபா போட்டு வாங்க முடியும். எவரும் காய்ச்சி போட்டு எடுக்கல. அதை எடுத்தாரம் இல்ல. அது ஒரு 10 ரூபாய்க்கு பவுடர் வாங்கி போட்டு வேலை கிடையாது. இந்த ஏரியில இதான் தண்ணி புடவைய பாத்துக்க அப்படின்னு சொல்லி காட்டுவான்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. இவனு எதால துவைக்கிறானோ இவனு ஆடுற குதிக்கிற குதிரை வேறு பூரா ஊத்தி அது பூரா தொப்புறே நினைஞ்சு போய் நிற்கும். அதுலயே குளிச்சு வெல்தான். அது காலையில போய் எங்க காய போனோம்? எங்கேயும் காய மாட்டான். அப்படியே அவுத்து அப்படியே கொண்டு அவுத்து போறதுக்குள்ள அங்க ஒருத்தருக்கான் பட்டு பட்டு கொசம் கோழி மூட்டில அடிக்குவான். வெள்ளாவில அடிக்கிற மாதிரி அடிக்குவான். அடிக்கிற உடனே அது குப்பு 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 ஆவி ஏறும். அது என்ன பண்ணுவான்? முன்னாடி பேப்பரை போடுவான். அப்புறம் கீழே சாக போடுவோம். அதுக்கு மேல இந்த பேனர் இருப்பாரு. காத்து எட்ட போக கூடாது. பேனர் போட்டு முட்டிக்கு மூச்சு வர கட்டி வருவோம். 3 தப்படி நீட்ல கட்டி கொண்டாந்து ஊர்ல அவுத்தோம்னா ஆவி பறக்கும். அதுல ஒரு நாள் 4 புடவை எடுத்து போய் போட்டு வந்துக்குவோம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க என்ன பெரியவங்கள ஆவி கூடுன்னு சொல்லிட்டு புடவை காய்ச்சி கதையை பேசி கிடைக்குங்க. இல்லம்மா சொல்றேம்மா அந்த மாதிரி புடவை தந்து உங்க மேல போட. இது இப்ப புது புடவை போட்டுருக்காங்க இன்னைக்கு பாலாஜில பேரத்தினக்காரங்க. அது இது பண்டூட்டி பாலாஜில
ஆமா நாங்கதான் போய் பார்த்தோம் பாலாச்சேரி நீ போய் எடுத்தோன்னு சரி எங்கேயும் எடுத்து விடு எங்க புத்துப்பட்டி எல்லையில் இருக்கீங்க கொடுக்க போறேன் இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க புத்துப்பட்டி எல்லையில இருக்க முடியாது ஐயனாரப்பன் இல்வாக்கு துணியாகத்தானே பூரணி பொருட்களை தெரியாய் நாம வர முடியாத காலத்தில் பார்க்கக்கூடிய பாமர மக்கள் எல்லாம் எப்படி போற்றி புகழ்வார்கள் என்றால் ஐயனாரப்பன் மனைவி பூரணி பொருட்களை ஆமா ஏதோ காரணம் தெரியாது சண்டெல்லாம் வராது உங்க ரெண்டு பேருக்குள்ள ஓ சண்டை சாலையே இருக்காது சண்டெல்லாம் வராது அம்மா ஒத்துமை இரவும் பகலும் போல நகமும் சதையும் போல எந்த விதத்திலும் பாகுபாடு இல்லாத ரெண்டு பேரும் ஒரே ஆளை கல்யாணம் பண்ணி இருக்கும் பாவாடை நாடகம் போல அப்புறம் வாட்டர் கிளாஸ் போல சொல்லி நம்ம கிளம்பியா வருது அப்படி வாட்டர் கிளாஸ் மாதிரி ஒரு ரெண்டு தப்பி கிழக்கு போ கோட்டரும் போதையும் வானன் விட்டாலும் கிளப்பி விட்டுங்க உங்களுக்கு என்னம்மா எதமா வானன் விட முடியும் நீ ஒண்ணு அதனால வேண்டி யாரும் குறைபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்தில் இன்றைய தினத்தில் ஏதோ காரணம் தெரிவிராது யாரு கூட்டது கூட்டுக்காரர் தான் ஐயங்க ஆசியாய் மன்னனு பாசம் எங்களிடத்திலும் செய்தியை கட்டும் தன்னம் தனிமையாகத்தானே போராது பெருமை தராது மோசம் தங்கச்சி படு பாயாடி தங்கச்சி பத்தி ஒண்ணு தெரியுமா எனக்கு தெரியுமா ஆம்பளைய பார்த்து கையை நீட்டி பேச மாட்டான் அடக்கம் ஒருத்தவங்களை தப்பா தவிர பேச மாட்டான் அடாப்புடான்னு கேட்க மாட்டான் கடிச்சவனை குடிச்சவனு கேட்க மாட்டான் அவ்வளவு அடக்கம் எங்க கேக்குறீங்க இன்னைக்கு பொண்ணா பொண்ணு புள்ள அதனால வேண்டி தன்னம் தனிமையாகத்தானே போராது பெருமை தராது தங்கச்சி கூட்டு போகணும் யாருக்கு நாடகம் கருப்பண்ணனுக்கு சபை வணங்கி பிற்பாடு நாடகம் போலாம் சிலை உருவாகி எங்க ரசமத்தாயம் சிலை உருவாகி எங்க ரசமத்தாயம் மனகண்டனில் வந்தவள்ளியம் ரசம்மா ரசம்மா என்ன பிரிகை தீரம்மா அம்மா ரசம்மா உலகெல்லாம் உணர்ந்தவர்கரியவன் நிலவுலாமே நிரம்பல வேடியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம் அப்படி அப்பனாகத்தானே சர்வேசன் இடபாகத்தில் அமர்ந்திருக்க முடியாத அம்பாள் உமா மகேஸ்வரி 64 படத்திலே ஒரு படமாகத்தான் இருக்கக்கூடிய பாதை தண்டை குலசிலே உற்பம் ஆகிய சத்தியமா எல்ல பிடாரிமா பிடாரி அரசி அம்மன் வில்லி புள்ளி பூஞ்சோல் என்று சொல்ல முடியாது தவறுடைய சக்திகள் இருக்குதான அப்பராய் கருப்பண்ண சாமிக்கு அபிஷேகம் செய்து ஆடி திங்களை முன்னிட்டு இப்ப அப்பா அமாவாசை முன்னிட்டு இப்ப வீர விழா முயற்சியாக நடத்த முடியாது இருப்பு கிராமவாசிகள் யாவற்றமான பேருக்கும் சபையிலே சுதந்திரக்கூடிய கற்ற கல்வானுக்கும் மேற்படி நாடக கம்பெனி ஸ்ரீ ஆதி கேசவ பெருமாள் நாடக சபா கம்பெனிக்கெல்லாம் உரிமையாளர் மற்றும் ஆசானாகத்தான் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தம்பி நடராஜன் மற்றும் காப்பத்துக்கும் கம்பெனிக்கெல்லாம் நாடக பேர் ஆசானாகத்தான் இருக்கக்கூடிய அதை முத்தாண்டி குப்பத்தை அடுத்த கீழ்காங்கியன் குப்பம் கிராமத்தை சேர்ந்த தண்டபாணி நாடக பேர் ராசான் மற்றும் அவருக்கு துணையாகத்தான் இருக்கக்கூடிய ஆத்திரக்குப்பத்தை சேர்ந்த சங்கரன் மேற்படி என் குருவாகத்தான் இருக்க முடியாது என்னை இந்த நிலைமை கொண்டாந்து விட்டேன்
புத்துப்பேட்டில் பாக்கு வாங்கிட்டு கார் வச்சுட்டு போன ஆத்தியத்திலேருந்து கொத்தனார் வேலை செய்யும்போது அன்னைக்கு பிடிச்சி இங்க வரையும் உடல 18 வருஷமா மேற்படி என் குருவாகத்தான் இருந்த கைக்கலக்குப்பம் கிராம சேர்ந்த ஆரோக்கிய தாய்மாமன் சிவகுமார் நாடக பேராசா நன்னோடைய பார்த்திருக்கும் நாடக நண்பர் குமக்கும் அடியவன் கோட்டா நாயன் கடையோ நாடக மாணவன் அற்பறிவாளன் கோட்டான கோடி நமஸ்காரம். தன்னன் தனிமையாகத்தானே செல்லக்கூடாது. அந்த புறத்துல சென்று என் பாப்பா பொற்களை இருப்பா கூட்டுவான். அது பேர் பொட்டுக்கல்லையா? பொட்டுக்கல்லை சட்னி வாட்டு ஒரு புடிச்சு அள்ளி விடுறோம் நீங்க. எம்மான் காவலாம் பரவாயில்லதான். ஐநாறு மற்றொரு மனைவியா இருக்கக்கூடிய பொருட்களை அழைக்க பொருட்களை சபைக்கு வருகிற விதம் தாங்க.
பாடுறதா கூட என்ன பாடு? ஐயோ எந்த ஆவின் பாலா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஆரோக்கிய பாலா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல மாட்டுல கறந்த பாலா இருந்தாலும் இல்ல நீனாச்சும் கறந்து கொடுறாவ. நான் தான் 3 லிட்டருக்கு போர் போட்டு அடிச்சாலும் பீர் பால் வராத கண்ணட்டி. போர் போட்டு அடிச்சாலும் பீர் பால் வராதுன்னா எப்படி நான் தலைவலிக்குது விட கத்துறோம்? தலைவலிக்கு இல்லையா? தலைவலிக்குதா? டீ குடிக்குமா இல்லையா? என் கிட்ட கேட்க விடுதே நான் உனக்கு மருந்து சொல்றப்பே. என்னது? வெள்ளையா இருக்கும் வால்மல் சாப்பிடு. வால்மல் ஓ அது சாப்பிட்டா வராது தலைவலியே. கிடைக்காது. அது கிடைக்காதா? என்ன பரவாயில்ல, இது மருந்துல சாப்பிட்டுருக்கியா? அதான் எந்த கல்யாணமா எந்த மெடிக்கல் இருக்குது? மெடிக்கல்ல இருக்கு, நம்மள்ட்ட தான் இருக்குது கண்ணட்டி. சரிப்பாங்க அவனை கூப்பிடாத கண்ணாட்டி, அவனுக்கு ஒரு கன்றாயும் வராது. இல்ல அவன் மெடிக்கல் தோந்திருக்காமா? அவன் மெடிக்கல் தோந்திருக்கான். அவன் மெடிக்கலா தோந்தாலும் மருந்து இல்லடாங்க அவன் கடையில. இல்லடா சொல்லிட்டு பாரு. அவன் மெடிக்கல்ல மருந்து இல்ல பண்றதுதான். ஆமாங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? நீ என்ன சொல்ற? அப்புறம் நீ என்ன சொல்ற? ஒரு மெடிக்கல்ல போய் வாங்கி ஏறி விட்டு போய் வரும். ஏன் ஐயோ போய் வரும்போது போறா சொல்லுவான் அவனுக்கு. கொடுத்தோன்னா ஒத்து போயிடுது. சரிங்க. போகணும், உட்காரணும், மரம் ஏறணும், உழுக்கணும், பொறுக்கணும். ஓ முந்திரி ஓட்ட போற கூப்பிடுற என்ன? நீ அதுக்கு கூப்பிடுறான். அதெல்லாம் வேணாங்க. ஐயா போய் சரு அடிச்சாங்க தோப்பு முடிஞ்சு தனியா. நான் காலைல போய் அடிச்சு விட நானும் பாக்குறேன். விட மாட்டேன். நீ என்னத்த சொல்றது? எந்த கொட்டை போடு போய் நீ கொட்டை போட்டுட்டான். சரிங்க. ஒரு மயில் ஆட வேண்டும் என்றால் ஒரு குயில் பாடணும் அல்லவா? இப்ப நான் ஒரு மயில், நீ ஒரு குயில். கிளப்புங்க. ஏங்க பாருங்க, தலையை தூக்கி பாரா. ஏன் படுத்தே கிடக்குற? ஒரு அழகான பொண்ணு வந்தனே. 10 மணில தலைகாணி இல்ல லோல் போடுறான். தலையே தூக்கி பார்க்க மாட்டியா? பாப்பா பாப்பா தலைகாணி இருக்கான்னு பாப்பா இல்ல பொத்து தலை போடுவாங்க. இப்ப நீ எழுந்திருக்கிறியா? நான் கிட்ட போய் டீ கடைக்கு போயிட்டு அதோ இருக்கு பாரு, போயிட்டு ஒரு நாள் சுடு தண்ணி வாங்கிட்டு அதோ மூஞ்சில கொடுத்துருவோம். சரி சரி ஆட்டு ஆட்டு நல்லா ஆட்டு. அடி தள்ளாத வயதிலே எங்காய வகை புரித்து பட்டணம் தான் போறிய தாத்தா, பட்டணம் தான் போறியா
50 காசு தாரு தாத்தா எனக்கு பட்டணம் பொடி வாங்கிட்டு வா உன் மட்டைய விரிச்சு தாத்தா எனக்கு சிட்டிக்க பொடி தாத்தா பழனிக்கு சிட்டிக்க பொடி தாத்தா 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 கொஞ்சம் பொடி கொடு எங்க பேரா பேரா என் தடியடி தாத்தா தடியும் எது கையில பொடிய பறந்துருச்சு தாத்தோ அந்த கால பெரியவங்க போட்டு பார்த்த பொடியடா இந்த காலம் மாறி போச்சு சின்ன பையனே பரியடா அந்த கால பெரியவங்க போட்டு பார்த்த பொடியடா இந்த காலம் மாறி போச்சு சின்ன பையனே பரியடா உட்காந்து கதையை கேளு நாங்க போறோம் வெளியடா உட்காந்து கதையை கேளு நாங்க போறோம் வெளியடா பயணி கொடுத்த பொடிய ரொம்ப மூக்கு வெறிய நெறியடா இது மந்த வெறிய நெறியடா போட்டா தெரியாதடா சிந்தனையும் சிறுவைக்கு சிறு நாட்டு பொடியடா இந்து முஜிலும் சேர்ந்தெடுத்த நம்ம நாட்டு பொடியடா சிந்தனையும் சிறுவைக்கு சிறு நாட்டு பொடியடா இந்து முஜிலும் சேர்ந்தெடுத்த நம்ம நாட்டு பொடியடா ஒப்பனும் சொப்பனும் கூட போட்டு பார்த்த பொடியடா ஒப்பனும் சொப்பனும் கூட போட்டு பார்த்த பொடியடா தமிழ்நாட்டு அண்ணா தூரம் போட்டான் இந்த பொடியடா இது மண்ட வெறிய நெறியடா போட்டா தெரியாதடா தாத்தா தாத்தா கொஞ்சம் படிக்கொடு இந்த மயிலுடைய பாட்டு கேட்டு நிற்கிறாரு குயிலாம் அதோ போல தாத்தா பேசி அழகான மயிலாம் இந்த மயிலுடைய பாட்டு கேட்டு நிற்கிறாரு குயிலாம் கேளிக்கிண்டல் பண்ணிடாம போயிடுவேன் ஜெயிலிதான் நான் கேளிக்கிண்டல் பண்ணிடாம போயிடுவேன் ஜெயிலிதான் ஜெயிலுக்குள்ள போன உடனே எடுக்க வேணும் பயிலுதான் கூட்ட குட்ட வேணும் பயிலுதான் தாத்தா தாத்தா ஒண்ணும் பயப்படாரா காலையில ஒரு கட்டி வாங்கி தாத்தா எவன் வாங்கி கொடுத்தா இல்ல தண்ணி நான் ஊத்துறேன் உனக்கு காலையில துளுத்துருவேன் இப்ப சரி ஏண்டா இவ்வளவு அழகான பொண்ணு வந்து ஆடுறேன் பாடுறேன் இதெல்லாம் பார்க்காத ஒரு பையன் நிலம் ஒரு சைடு போர் கொடுத்துங்கிறான் ஏன்னா பல போர் போட்டான் ஆகாய போர் போட்டு பார்த்தான் அதுல ஒண்ணும் கிடைக்கல கீழே போட்டு நில போர் போட்டான் அதுலயும் தண்ணி கிடைக்கல இப்ப சைடுல போட்டுட்டு இருக்கான் அவனுக்கு தண்ணி கிடைச்சதா கிடைக்கல அது பாத்துட்டு வரான் செக் பண்ணிட்டு வாங்க சாப்பிடுறான் நல்ல இரவன்ல புடிச்சிட்டு ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடுறான் கைங்க வைப்பா தலைகாலி வைடா ஏய் எப்படா என்ன பெட்டில அத படுத்துக்கா எப்பா கரும்புத்தூரா அவன் எல்லாம் கடிச்சு போ தலைகாணி அவன் காய்ச்சி தலைகாணி இங்க படுத்துக்கிறான் டேய் டேய் எப்பா லக்ன பாண்டி கெசுகோல் பாண்டியா
அவன் எதுக்கும் நான் தலையை தூக்க முடியாதுங்கிறான். படுப்பா படுப்பா. டேய் ஜபரா டேய் அவன் இன்னைக்கு கூட சும்மா உருண்டு வாங்க மாட்டான். அம்மா ஜோரா படுத்துறாமா இருமா இன்னைக்கு ஏதாவது தூங்குறாமா நல்ல தூங்கி ஏழு கொண்டு விடுவாங்கண்ணா. அது கண்டுபிடிச்சேன் நான் விட்டா வா வா உன் கால் சட்டி அவுத்துறவாடா. நான் மாங்காலமா கூத்தாடுறேன் ஒரு செத்த நாய் தலையை வைக்க முடியலடா. எங்கேருந்து கூத்து பார்க்க வந்தோம் அவன் பாட்டி மணிக்கணக்கில் தூங்குறான்டா தம்பி. அது மாட்டி அம்மா கலைக்கு வந்திருப்பாங்க. அம்மா யாரு யாருக்கு மகளா பெற்று நான் யாருக்கு மரியாதை ஏதாவது விழுத்தான தெரிவாள் கேட்கிற நாடு பொண்ணா பொண்ணு புள்ள அது மாதிரி நடக்கக்கூடாது. தையல் விட்டுருவோம். என்ன தையல் விடுது? பாவாடை தான் விரில் பாவாடை இல்லையா? பிரில் பாவாடை அதான். இப்போ எல்லாம் 3 மீட்டர் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாவாடை வந்து பெரிய கோழி குண்டு மாரி இருக்கும். பிச்சி பாவாடை பாவாடை இப்போ எல்லாம் சிக்கன் மாக்கிட்டானுங்க. அதுவும் ஆதி காலத்து கிழவு கோமணம் கட்டுற மாதிரி ஒரு பக்கம் அகலமாக இருக்கும் ஒரு பக்கம் கூசா இருக்கு. இதெல்லாம் நீ எப்படி பாப்பா? அங்கே காயுதே அப்பதான் கரெக்டா பேசுறீங்க. ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை என்ன இவ்வளவு கரெக்டா பேசுறேன். இருப்பியா கூடியாடா? இப்போ வந்துட்டேன்னா உடனே கிளம்பிடுவான். அப்படின்னு எனக்கு வேலை. அது வண்டியம்மா சமைக்க வந்திருக்க வேண்டாம். நீ இம்மா குதியா குதிக்கிறியா? குதியாடு அதாம்மா வந்திலிருந்து எண்ணெயில் போட்ட பணியாரமா துளி குதிக்கிறியா? இங்கேருந்து ஓடுற போர் போடுறவங்க பாக்குற தண்ணி கடிச்ச கம்பரிச்சு வச்சு ஊதுற அவன் தலைகாணித்து போய் படுக்க வைக்கிற என்னென்னமோ பண்ற இம்மா வேலை சரி. நீ யாருமா? யாரு தெரியாது. நீ நல்ல ஒரு கண்வேட்டியா இருந்தா நாளைக்கு ஆத்திரிக்கு எப்படி கூத்துக்கு நீ வர தேவையில்ல. வர வேண்டியா? வர தேவையில்ல. சரி விடு. 4 மணிக்கும் 3 மணிக்கும் எந்த சாமாவோட நான் வீட்டுக்கு விடுறான்னு நீ பைய வச்சுக்கிட்டு அங்க நிக்கிற. ஏன்னா பைய இல்லைங்க வச்சுட்டு போனா அழுக்கா போடும் அந்த பேக்கு. அது என்ன மருந்து போடுற பேக்கு இல்ல, அதனால அது எடுத்து அந்த மாதிரி தான் இல்லைம்மா. போய் காலத்துல போய் வேலை செஞ்சுட்டு மற்றபடி வரலாம். அது பண்ணியம்மா எங்க நாடு இருக்கிறியம்மா. இது நாடு நாடு இது நாடு இது அழகான எங்கள் நாடு. 56 தேசம் இருக்கிறது. 6 வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறது கோயில் காட்டுறதான். உட்காந்து கூத்து பாக்குறாங்க. 1700 சம்பளம் கேட்கலாமே. அதான் இப்ப கும்பாபிஷேகம் 6 போடுறது. பக்கத்து ஊரு சமா போட்டுக்காரு பேத்தாம்படியாரு. நீ 20 வருஷமா அங்க ஏன் கலந்தாள்ற? என்ன பண்றது? ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் தோட்டத்துக்கு பீக்கேன்னு சொல்லுவாங்கம்மா. ஆமா, அதனால நான் பக்கத்து ஊருக்காரெல்லாம் வைக்கிறதில்ல. ஏன் நம்மள அங்க பார்த்து எனக்கு முடியாது, அங்க போனா இங்கதான் பாத்துக்கலாம். ஆமா, ஏமாத்தி ஓடலாம். அங்க மாணிக்கு வேலை கொஞ்சம் கோடா போட்டு இழுத்துருவாரு. கோடாவா கொத்து கொத்து பொச்சிட மாட்டாரு.
அப்படியம்மா எங்க நாளைக்கு இந்த 56 தேசத்தை விட வேறு முழும் ஒரு கோடி அதேம்மா புத்துப்பட்டி எல்லை நகரம் புத்துப்பட்டி எல்லையை தகத்தோடு பரிமாணம் செய்து வரும் மரியாதை என மகளையிட்ட மனோரிக்கிறாரே ஐயனாரப்பன். நல்ல மனுஷன் பொறுமையான. ஆமாண்டி சாப்பிடவே மாட்டாரு எங்க வீட்டுக்காரரு. கோவம் ஒண்ணுக்குன்னு வராது. ஒன்னே ஒண்ணுதான் சாப்பிடறாரு பிடிச்சது. பொங்கல் வச்சாலும் சாப்பிட மாட்டாரு. பொங்கல் சோறு பிடிக்காது. பொங்கல் சோறு பிடிக்காது. கோழி கடா வெட்டினாலும் அது பிடிக்காது. வீரபத்திரனுக்கு அதுவும் பிடிக்காது. எதுவுமே சாப்பிட தண்ணி மட்டும் தான் சாப்பிடுவாரு. தண்ணி குடிச்சா உயிரோட இருக்காந்தால என்ன தண்ணியா தண்ணியா போர் தண்ணியாமா நீர் மாத்திர தண்ணி நீர் மாத்திரம் அத நான் நம்மளுக்கு நான் விட்டுருவேன். எக்கா இருக்கிறா ஒரு அவளுக்கு நம்ம கொடுக்கணும் அடிச்சு பாந்தால என்ன அப்புறம் அவ பாதுகாப்பா வச்சிருக்காளே அவளுக்கு குடுத்துத்தானே குடிக்கணும். நம்ம ஒரே ஆளு குடிச்சா என்ன பண்றோம்? நீர் மாத்திர தண்ணி அவளு நான் என்ன கண்டுக்கிட்டே கிடையாது. நமக்கு என்ன எடுத்து குடிச்சாக்கா கையிலேஜில ஊத்தி நக்கிடணும். அப்படிதான் இருக்கணும். அப்படியம்மா எங்க அக்கா இருக்கிறாங்களே பூராணி மீன் வந்தாதா பூரினா பூரிமா. ஆமா மாமா நீட்டு என்ன பூரில பார்த்து தப்பிச்சு ஓட்டேன். என்னுடைய பெயர் பொற்காலை. இல்லை என்ன ரேட்மாப்பா? என்னது சட்னி அரைக்கணும். நேற்று சாமான் போட்டோம் போடா விட்டான். பண்டுட்டி தான் சாமான் போட்டோம் போடா விட்டான். கிலோ என்ன ரேட்டு? அது பொட்டுக்கலை, நான் பொற்கலை. பொழுது என்ன வேலை மூச்சு என்ன ரேட்டு? பொற்கலை என்னுடைய பெயர். ஐயோ பொழுது மலைக்காப்பு அதுக்கு கிண்டி கொண்டு வைக்கணும். கிண்டி கொண்டு வைக்கணும். அந்த உண்டியா இருக்கிறது காது குத்திக்கு. காது குத்திக்கு. ஆமா. பொழுது என்ன ரேட்டு? உருண்டியா இருக்குதும்மா 110 ரூபாடா கிலோ. 110. ஆமா. பொழுதுதா உலகாத்து உருண்டியா இருக்குதா? அது 90 ரூபாய் கிலோ. பொழுது ஓ பொழுது. ஏமா அம்மா மேல ஏறி கொஞ்சம் கீழே வந்தாங்க. எங்க கீழே வரப்பு? அதான் ஒன்றும் வேலை வச்சு இல்லை 100 நாள் வேலை கூட கொடுக்குறான்ல தவிர 3 வாரம் இன்னைக்கு வேலைன்னா உடனே பார்த்துக்க மாமிட்டி தேடுறதும் கத்தி எடுக்கிறதும் கட்டைப்பாறை எடுக்கிறதும் போய் இங்கேருந்து இங்கேருந்தா உட்காந்து சொல்லிட்டு கொண்டு போய் 30 கிலோமீட்டர் கொண்டு தள்ளி விட்ருவாங்க. இது எல்லாம் கடிச்சு ஒரு கடிக்கும் போகும். போய் தம்பி அங்கே போய் கட்டைப்பாரி மாமிட்டி இந்த மாதிரி ஏரிக்காயில் 2-3 மரம் இருக்கும். கொண்டு போய் 3 பிள்ளை செத்தும். அந்த 3 பிள்ளை 3 மாமிட்டி செத்தும். அந்த மாறுறது 7 பேர், தூக்கி போறது 13 பேர். அந்த 3 பிள்ளையும் தூக்க முடியாது, செத்த முடியாது, செத்து கொட்டுட்டு அடுத்து சேசிபிக்காரன் வருவான் யாரத்துக்கு கழிச்சு விட்டுட்டு. அப்ப ஏன்டாக்கா 3 வாரம் ஆச்சு உனக்கு ஏறிடுச்சா? என்ன ஏறிடுச்சு? காசு ஏறும். மண்ணு வெட்டம் வேண்டி ஏறும். கதை பேசுறீங்க உங்களுக்கு எங்க ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சி கூட இல்ல. ஏறி வேலை போய் தான் பேசுறாங்க. எந்த வேலையும் அது பேசணும். அது பூரா கதையும் அங்கதான். அது அக்கா ஊட்டே பேசி கிடக்குறான். எந்த நேரம் பார்த்தாலும் பேசுறான். அவன் வாய் மூடாது. ஏமா வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு ஏதாவது கோயில வந்து சாமி வந்து அபிஷேகம் பண்ணல அவன் மட்டும் பேச ஆரம்பிச்சிருவான். என்ன பேசிட்டு போனா அவனை தாலி கட்டி வச்சான். என்ன வந்து எதுவும் பார்க்கல. அந்த ஊர்ல இருந்து வந்தாங்க. தலை காயுது என் சூத்து ஈரமா இருக்கு. யாரும் நிறைய செய்யக்கூடாது. அங்கங்க எதாவது பண்றானுவோ. இந்த ஊர்ல ஒண்ணும் பண்ண மாட்டானு அவன் மாட்டுக்கும் புலம்புவான். அது மாதிரி இருக்கணும். எங்க வீட்டுக்காரு அது கம்ப்ளீட் தண்ணி ஊத்தினா போதும் ஒண்ணு நம்மளுக்கு. நீ வேற அதுக்கு மேலன்றா. அவரு பொங்கச்சோறு கேக்குற, கோழி ஊசி கேக்குற, ஏன் முடிச்சு பையன் கேக்குற. ஆமா இதெல்லாம் ஒண்ணு வேணா, சும்மா தண்ணி வச்சா போதும் அப்படின்றாரு. என்னுடைய பொற்காலை. ஆமா அப்படி இருந்தாலும் இருவரும் சேர்ந்து ஒருவரை மாலை விட்டோம். ஆமா சண்டை என்பது எங்க வீட்டுல வராது. ஆமா ஏன் சண்டை வருது? நான் ஒதுங்கி போயிடுவேன். ஆமா சண்டே வராது. புடவை கூட ஒரே கலர் தான் கட்டி வருவோம். ஆமா அதே கலர் தான். அப்பா ஓ எது பண்ணாலும் ஒரே மாதிரி தான். ஆமா ஒருத்தனாலும் ஒரே தட்டு படுத்தாலும் ஒரே படுக்கை. தலைகாணி எல்லாம் ஒண்ணுதான். ஒரே தலைகாணி தான். 3 தலையும் ஒண்ணா இருக்கும். ஆமா என்ன ஒண்ணு என் வீட்டுக்காரர் கொஞ்சம் பல்லு விளக்க மாட்டாரு. ஐயா எப்படி பட்டு கிடைக்கிறீங்க?
அப்படியம்மா ஒரு கலைஞர் இதை தவிர ஏதாக்காரும் தெரியாது என் மதியாருக்கு இப்படி ஒரு நடத்துக்காங்க அதனால அக்கா கூப்பிட்டுருக்காங்க சென்று பார்க்கணும் நந்துமணி கேளுக்கு யாருக்கு கருப்பு சாமி அம்மா வழிபட்டு பார்க்கலாம் பூதாளம் மக்களை கோரு மாதவாய் விலங்கு திருரத முன்னிலிய வருமாய் உனக்கு ஏதோ ரொம்ப நாதனுடன் நாடி இந்த பாத பூசை தேவை தருவாய் சொல்லுமா மச்ச நாடு சவுத்து வந்து இருப்பு கிராமத்திலே ஆமா கற்பனை சமைக்கும் ஆமா மதுரை வீரப்பன் ஏழை மகமாரிக்கு ஆராதனை அவசியம் செய்து அப்பனை விதி விழா காட்சி நடத்தி அது மட்டும் போனது என்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உள்பட்ட வட்டம் ஸ்ரீ ஆதிகச பெருமாள் நாடக சபா வண்டிப்பாளையம் கம்பெனியை கொண்டு வந்து இன்றைய ஓரிரவு நாடகம் தாமரத்தை அறுத்தந்த ஊர் பொதுமக்கள் ஐயாவோட பார்த்திருக்கும் இந்த கம்பெனிக்கெல்லாம் நாடக ஆசனாக இருக்க முடியும் கீழ் காங்கி சேர்ந்த தண்டபாணி நாடக ஆசிரியர் ஐயாவோட பார்த்திருக்கும் என் தந்தையா இருக்க முடியும் ஆத்திரத்தை சேர்ந்த சங்க நாடகாசிரியர் ஐயாவோட பார்த்திருக்கும் அதாவது எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்து இப்படித்தான் ஆட வேண்டும் இப்படிதான் பேச வேண்டும் அப்படி என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கைக்கால குப்பத்தை சேர்ந்த சிவகுமார் நாடக ஆசிரியர் ஐயாவோட பார்த்திருக்கும் அதாவது கழகத்தை சேர்ந்த சங்கர் நாடக ஆசிரியர் பார்த்திருக்கும் மற்ற இருக்கும்படி ஆசிரியர் பார்த்திருக்கும் நாடகர்களுக்கும் நாடகங்களுக்கும் உனக்கும் வணக்கம் வணக்கம் அப்படி இருந்தாலும் அம்மா பேரோ இங்கயா வீரவராகினி
இந்த இருப்பு கிராமத்தில் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து வண்டிப்பாளையம் நடராஜன் எனக்காக மலர்மாலையும் ரூபாய் அன்பளிப்பாய் கொடுத்திருக்கிறார். அன்னாரது குடும்பத்திலே இந்த கற்பனசாமி குடியிருந்து தீமையை நீக்கி நல்விலை தருமாறு கிருஷ்ணானந்தம். ஆனா ஆகட்டும், ஆனா 2 பேரும் ஒன்னா போவண்டி நம்ம கூட்டுக்காரன்னு சொன்னேன். அதுக்குள்ளே பத இந்த போனை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு முன்ன ஓடிட்டா. அது சேவடியா இருந்தா உங்க பாப்பா பொற்களை வந்து வார்த்தையாங்க. ஒண்ணுமே சொல்ல அதான் ஒண்ணு சொல்லலமா. உங்க பாப்பா பொற்களை வந்துக்குது அதோட விடு வர சொல்ல. அப்புறம் அதை போய் யார் சொல்றான்? சொல்லிட்டு வரணுமே. எங்க அக்கா பொறுமை பொறுத்துவேன். ஏன்னா சீனு கூட சொல்ல மாட்டான். ஆனா அவன் மாட்டி பேசுவான். ஆமா ஆகட்டும். போய் பாட்டு வரட்டா? டாடா பாய். திரும்பதான் கொடுத்தது அந்த சந்தோஷம். அப்படிலாம் இருந்தாலும் ஒரே ஒரு கருத்து கேளு. சபையின் முன்னாக அழைத்த காரணக்கா வளலாகத்தான் இருக்க முடியாது. ஆமா, ஐயனாரப்பன் அழைத்ததாக செய்தி. தன்னன் தனிமையாகத்தானே போகக்கூடாது. கொஞ்சம் கூட்டுன்னு வந்து போலாமா? அக்கா இஷ்டம் எனக்கு பாக்கியம். காலகாத்த கண்டோ விட்டாங்க. வா செருவடிக்கு போவோம். ஓடி எங்க வீட்டுக்காரட்ட அவ கடகர ஐயனும் கட்ட தேவடியா அவ அதனால அருமை பொண்டாட்டி ஆசை பொண்டாட்டி சின்னது செல்லம் வெல்லம். ஆமா, அதனால பொற்கால வந்துக்குன்னு சொல்லிட்டு வட்டா. என்ன என்ன கவனிப்பேன்? உனக்கு காலைல வாய் பூசுறேன். நெல்லி சிம்டி அடுத்து பூசு. வீடு பூடாத. எங்க போறவன்? வீட்டுக்குதான். மேற்குல போகணும். கிழக்கு போறியா? இப்படி போய் எப்படி போவான்? ஓ, என்ன சொல்ல அந்த குட்டி உள்ள போய் சொல்லிச்சு. அப்புறம் நினைக்கிறா அதான் போலான்னு போறான். அது சின்ன பொண்ணு வந்துருன்னு சொல்லிச்சு. ரெண்டாம் தாரம் வரதான் மிஞ்ச நிக்கிறான் ஊரா. பின்ன இல்ல பின்ன ஆசை மனைவி முதத்தாரம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவன் 7 சேத கோயில் மூலத்தோட ஊரணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட. 7 சேத கோயில் மூலமா ஐரி எத்தினி வச்சா? இப்பயும் ஊர்ல சண்டை காப்பால தெரியுமா? 4 சேத கோயில் மூலத்தோட கட்டி வந்தேன்னு சொல்லிட்டு வா. கோயில் சொன்னாரு அவர் என்ன சொன்னாரு? கட்டி நல்ல தீட்டு நீ போயிருக்கோம்.
திட்டம். எதுக்குடா திட்டுறேன்னாரு. எதுக்கு? மரம் வெட்டான்னா. இது குத்து உள்ள இறங்குல என்ன பாக்கிறதுக்கு வந்துருக்கேன். எங்க நான் உள்ள போறேன், அதுக்குள்ள அது கூடுங்க வெட்டி சொல்லிட்டு மூத்தவலாம். ஐயோ அது பார்த்தா ஒண்ணு கொண்டு வந்துட்டான். அது என்ன சொல்லி 7 மோளம் வச்சு கட்டி வந்துட்டான். அது கோயில் மூலம். அதனால மூத்தது நான் தான் செல்லும். என்ன கூட சொல்றா, நான் வந்து சொல்லுங்குது. நீ என்ன சொல்ற? அவ எதால வந்தாலும் இந்த தேவடைய ஒழுங்கா இருந்தா என்ன ஏன் ஆம்பளை கல்யாணம் பண்றான்? முதத்தாரத்துல வந்த ஒழுங்கா இருந்தா அவன் ஏன் அடுத்த வீட்டுக்கு போறான்? குடும்பத்தை ஏறி மிர்ச்சா இருந்து இருந்தா அவன் ஏன் அடுத்த வீட்டுக்கு வரான்? வருவானா? என்ன பண்றது? ஒட்டில்லாதவாக இல்லம்மா, அது மோடி மாடாடுறது. போனே பேசிட்டு இருந்தா எவனா இருப்பான்? சும்மா எத்தனை மணி நேரம் தான் கேட்டுட்டு இருப்பான். அதுவே ஷவுட்டு பையனா இருந்தாலும் என்னடி எந்த நேரம் பார்த்தாலும் சோறு ஆகிறது கிடையாது, சாம்பார் வைக்கிறது கிடையாது, சோறு போடுறது கிடையாது, கொள்ளை பார்த்து கிடையாது, மாட்டை கிடையாது. இந்த போனே பேசிட்டு இருந்தா குடும்பம் பண்றதா 9 மணி 12 மணிக்கு 1 மணிக்கும் இதோட பேசுறது எவன் இருப்பான்? சொல்லிட்டு வச்சுக்கிறோம். 2 ஊர் வந்துட்டா என்னன்னு போ அதுக்குள்ள இதே வரையா என்ன சொன்னாவப்ப? ஓ என்ன போய் இப்படி சொல்லுங்க தெரியுமா உனக்கு? 2-3 பொண்ணு இருக்கிற வீட்டுல சின்ன பொண்ணு வீட்டுல இருக்கும்போது மரிமாவனை தங்க வைக்கூடாதுன்னு சொல்றானு. ஆமா, இந்த செக்காலத்தை கேக்குறான்ல, மரிமாவன் வந்துட்டாரு, வடை சூடு, ஆட்டுக்கறி அந்த குழம்பு வை, கோழிக்கறி வேர்த்த வை, அதெல்லாம் தின்ட்டு சின்ன குட்டி நொட்டி மூடுவான். அதான் நடந்தது இங்க. அங்கே போன நான் வருத்தமா வரவன் நம்ம கேள அவங்ககிட்ட நான் இப்படியே போறேன். எங்க போற? வீட்டுக்கு தான். சந்துக்கிந்த வச்சிருக்கியா? காய்கறி கடை போறா? அங்க போவாதா? உன் கடை இன்னைக்கு ஓபன் இல்லை, மூடு. யார் சொல்லுங்க? நீ உன் கடை திறக்க முடியாது. கேட்டுவா பட்டு. கருவாட்டக்கார சேவடியா இல்ல? கேட்டுவா பட்டு. என்ன எடுத்து வைக்கிறதுக்குள்ள இப்ப கூப்பிடுறா, உடனே நீ கூப்பிடுற. என்னடியா என்ன எடுத்து வைக்கிறான்? அடியதான் திரும்ப வைக்கிறதுக்குள்ள உடனே கூப்பிடுறாரு. அப்பா ஒரு கதைங்க பயில வரும் நட்டிக இல்ல. ஆமா, நீ என்ன கேட்டி வந்துட்டா? எங்க வருது? கடைக்கால மட்டும் வர மாட்டேங்குது. அது அங்கேயே நிக்குது. எங்க இருக்கு? போட்டோ எடுத்துலியா? என்ன வண்டி போட்டு கூட்ட கடை என் மனு பூரணி பொருட்களை அது வந்துட்டு சீக்கிரம் கொள்ள விடா. கொண்டாடினா கொண்டாடிடாப்பா. இந்த உலகத்துல இப்போ ஒரு 200 ரூபா காசு குத்தினா போதும், உள்ள விட்டுருவான். என்னட்டா போய் விட்டுருங்க. என்னட்ட விடுவா? 200 ரூபா காசு குத்தினா விட்டுருவோம்ப்பா. ஏன் 200 ரூபாய்க்கு உள்ள விட்டுருக்கணும்? செலவு 20 ரூபா சாய்பாட்டி வாங்கிக்கிறேன். அவனுக்கு ஒரு மூடி கொடுத்தா தனபாட்டம் ஒரு கட்டிங் கேட்பான். தனபாலம் இவங்கிட்ட ஒரு மூடி கொடுத்தா போதும், கரெக்டா இருக்கும். குடிச்சிட்டு பாட்டில் வடிகட்டி கொடுற சேப்பாது அவன் போதுக்கு உட்காந்து வடிகட்டி குடிச்சிருவான். அது அதனால சரி சரி கொடுத்துமா? சரி சரி. ஏமா பூரி போட்டுக்கலாம். சொல்லு, பேசினீதானா? அம்மா நீ போறியா அது போறியா? முன்ன வந்தவன் அவன் பார்த்தா என்ன கொண்டு வந்தான். ஏமா அது போன ஆரக்கோரத்தை உளிக்கிட்டாரு. எங்கேத்தான் அவன் எங்கேயும் பேசிட்டு கிடப்பான். என்னப்பா அவன் பார்த்தா நான் வந்தேன். அதனால ஊருக்கு பயப்பட வீட்டுக்கு பயப்படாட்டாலும் அதனால முன்ன போகட்டும். ஏக்கா நீ போய் பாத்துருவா. ஏக்கா பாசமா இருக்கு இல்ல சொல்லி கேட்டு மத்தி நம்ம குடும்பத்துல சண்டை உண்டா? வரவே வராது. பூர்ணி போய் நீ பூர்ணி யார போறது? அங்க போய் பூர்ணி சரி போய் வரட்டுமா? உள்ள பூர்ணி டாட்டா. சீக்கிரம் பூர்ணி. சரி வழி விடு. உள்ள பூர்ணி. என்ன சொன்னாரு வீட்டுக்காரு? எப்படி இருக்காரு? ஏக்கா சாப்பிட்டாரு அவரு? எப்படி இழப்பா இருக்காரா? எப்படி அக்கா இருக்கிறாரு பாத்துட்டு என்ன போய் வரட்டா? 6 தாரம் சாட்டாலும் அவனுக்கு உடம்பு விடாது. பள்ளி கிள்ளி வைக்கிறாரா? யாரு? அந்த வேலைதான் எங்களுக்கு வீட்டுக்காரு கிடையாது சொல்லிட்டேன். பள்ளி விளக்க மாட்டான், பள்ளி விளக்க மாட்டான், சுடு தண்ணி எந்த குளிக்க மாட்டான். அந்த கதையெல்லாம் இப்ப கேட்டாங்க. நம்ம வேலை நடக்குதா? நீங்களே குளிக்கிறீங்களா? நாங்கெல்லாம் காலையிலும் சாயங்காலம் குளிப்போம். ரைட் விடுங்கம்மா. இப்படிதான் அரிக்குதா? சீக்கிரமா பாத்துட்டு நான் என்ன பண்றேன், நீ ஆண்டு அனுபவிச்சு மென்னு தின்னு பிக்கல முடிஞ்சு நீ பார்த்தா என்ன கொண்டு வந்த. அதனால நான் 5 அடி பள்ளம் வெட்டி அதுல ஒரு வண்டி மணலை ஒட்டி கூடி எச்சு முடிவேன். அந்த எச்சு ஈக்குத்துல வந்துருக்கா? எச்சு இழுக்கிறது ஈக்குத்துக்குள்ள 3 அடி பள்ளம் வச்சு 5 அடி பள்ளம் வச்சு அதுல ஒரு வண்டி ஆத்து மண்ணை கொட்டி மணலை கொட்டி துப்புன்னு ஊத்துனா எது வேணாலும் பண்ணிக்கா. ஆனா ஈக்குத்துல வந்துரு. எண்ணெயில போட்ட தண்ணி மாதிரி அப்படியே முட்டை விட்டுக்கணும் ஆத்து மண்ணில் எச்சி.
கதை கேக்குறியா? ஏமா அப்படியே இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா உடனே அது மேல துப்பு. அதுக்குள்ள துப்பிக்கிட்டாரு. நாங்க அங்க போய் சரி போய் வாங்க. ஆசீர்வாதம் கொடுத்தா சந்தோஷம். ஆனா சமாச்சாரம் என்னது? சின்ன குட்டி வேற வயலி வேற போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னோம். சுத்தமா கை விட்டு வைக்கிறாளா? என்ன பண்றான்னு தெரியல. அவன் ஒரு பறிக்க கூட விட்டுருக்க மாட்டேன். பூரா உழுக்குறா. என்ன அஜிம்மா நேரம் என்ன பண்றான்? இன்னும் வரைக்கும் பேசி வார்த்தை என்ன பேசிட்டு இருக்கிறான்? நீ என்ன சும்மா நீலாம் சும்மா தாங்க வரப்போ. ஏன் அவன் வேணுங்கிறத அழிட்டா. ஐயோ அவர் வவுர் ரொம்பி போச்சு. எத்தனை மாசம்? எவ்வளோ மாதிரி அந்த மாதிரி கிடக்குறான். மாதிரி ஆத்தா மாதிரி நான் கிடக்குறேன். பழம் மாதிரி சோறு சாப்பிடத்தான் நான் கண்டேன். பழம் மாதிரி ஆத்தா மாதிரி. பழம் மாதிரி ஆத்தானே தெரியாது. அது பூசா சேலை செஞ்சு பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கணும். எல்லாம் சின்ன பசங்க தேவையில்ல தூக்கி விட்டு அடி ஊரை சுற்றி வரும். அவன் என்ன பண்ணுவான்? ஓடுவான். ஓடி என்ன பண்ணுவான்? 4 வருஷம் நெல்லா இருக்கும். 4வது வருஷம் அவனே குடி குச்சி தூக்கிட்டு ஓடுவான். ஓடி கல்லில் மோதி பொத்துட்டு விழுவான். கை ஒடிச்சிக்கும். ஒரு 10 கால் ஒடிச்சிக்கும். அதை கொண்டாந்து ஆச்சரிய சீர் பண்ணி வச்சிருப்பான். டைட்டா இருக்காது. இந்த கை இப்படி இருக்குன்னு வச்சுக்க, அது இப்படி நிற்கும். இடுப்பு கால் இப்படி நிற்கிச்சியா, கால் இப்படி நிற்கும். அது ஒரு பக்கம் சூடு சரி இருக்காது. இப்படி நிற்கும். அதை கொண்டு என்ன பண்ணுவோம்? ஒரு மூலையில் சாத்திடுவானு. அது எவன் வர்றான் நம்மளை தூக்கிறதுக்குன்னு பார்த்து நிற்கும். அது அப்படி சாத்தி மணியா இருக்கும். அத போல அது மாதிரி பறந்து விட்ட மாதிரி அந்த மாதிரி நீ கிடக்குற போயிட்டு போய் அவளை சீக்கிரம் பூரா புரியுறான். பண்றியா? சின்ன குட்டி போனா என்னடா பண்றா உள்ள? நீ வேற அவன் மெரி மெரி மிரிக்கிறா. அவனை யார? அவன் முடியாதுங்கிறான். எட்டி பார்த்து வந்தான். அவன் துட்டியா கீட்டி போட்டு உருவுறாவ. அவன் ஏன் வேணான்னாலும் இவ விட மாட்டான். உருவி என்ன மாதிரி வவுறு ஒப்பிட்டாவ. வவுறானும் படி ரொம்பி போச்சுமா. அதனால இங்க அது இப்படி காட்டுறோம். நீனுமோ யாரு? அவளா? நெசமாவா? என்னம்மா இன்னும் 6 தான் இருக்கு. குடும்பம் கலக்கலையா? இல்லம்மா
நெசமா இங்க போய் நீ என்னத்த கண்டு நீ சும்மா முன்ன வந்து பொண்ணு புண்ணியம் இல்லாதான் அரசா சாட்சியா பின்னால வந்தது அது என்ன மாதிரி இருக்கு தெரியுமா கொஞ்சானுங்களா பாண்டுங்களா நீ எங்கேயுமே போக கூடாது. எங்க போறேன் நான் உன்னை விட்டுட்டு என் தலை விதி வேற மீன் வறுத்து வச்சிருக்கான் எதுக்கு சின்ன குஞ்சு வேற பொறிச்சு வச்சிருக்கோம் சின்ன குண்ணி ஆமை குஞ்சு அவிச்சு வச்சிருக்கான் ஆமா கொஞ்சம் அழிச்சு வச்சுக்கிறான். பூனை குஞ்சு பொறிச்சு வச்சிருக்கான் உள்ள சாப்பிட்டு 2 பேரும் நல்லா ஜம்முன்னு ஐயனார் அதெல்லாம் நின்னுது சாப்பிடுது சின்ன போடாம சரியா என்ன நடக்குது என்ன நடக்குது போனா ஒரு வெளியே என்ன பெற்று வந்துட்டா பாரு காவலாத்த கால் பேசி அல்ல கண்ணாயா கண்ணாடியா ஓ எங்க பார்த்தாலும் இல்ல ஐயோ வாழ்வு டைம் போட்டு தக்காளி டைம் போட்டு வர மாதிரி அது தக்காளி சோறு இல்லாடி அடி தாடு மாடி தக்காளி ஊர நேஞ்ச உண்ணா மாறா தக்காளி ஊர இல்லாடி என்ன அதிகமா வேகக்கல்லு ஏறி இறங்குது கீரை ஏறி இறங்குது ஓ இந்த லோடு சரியா தான் இருக்கு சரிச்சிக்க மாட்டேங்க ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஐயோ அவ சப்போர்ட்றீங்க இல்லம்மா சப்போர்ட் இல்லம்மா 2 பேரும் ஏன் அடிச்சுக்கிறீங்க ஓ என்ன இந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க ஏமா அவளா அவ என்ன ஆள் தெரியுமா என்ன எங்க ஊர்ல என்ன பண்றா தெரியுமா என்னம்மா என்னத்துக்கு இங்க வா ரோஸ் என்ன நான் என்ன உனக்கு செய்யறேன் பரகலூர் தண்ணி ஐநாறு வீட்டு குடும்பத்தை சண்டை புத்துக்கும் ஏழமையோ ஏலம் 1 ரூபா என்ன 1 ரூபா ஏலம் ஐநாறு பொண்டாட்டியோ சண்டை புத்துக்கும் ஏலம் விட்டுருக்கேன் நான் இதை கொண்டு வீட்டுல கொடுத்தீங்கன்னா குடும்பம் இல்லையா ஓஹோன்னு ஒரு ஏழமையா கேட்கறவங்க கேட்கலாம் மேல ஏலோ ஏலோ ஏலோ
ஐநூறு வீட்டு குடும்பம் அம்மா இலக்கரமா கொடுத்து உனக்கு நீ கொண்டாடி கை மேட்டி நீ ஐநூறு என்ன ஊரு இவதான் வெண்டிப்பாளையம் வண்டி பாலை சந்தையில கால அழுவு போகுது என்ன கேக்கு என்ன வந்து ஊர்ல பாதி பேர் இப்படிதான் பண்ண தண்ணி பைப்ல செக்கத்தை அடிச்சு போடும் அது பூரா அவுத்து கிடக்கும் அதெல்லாம் பார்க்க மாட்டான் வேக்கிறன்ட்டு இவன் தடுவான் குழைப்பான் ஊருக்கு ரெண்டு பொண்டாட்டிக்காரன் திண்டாட்ட போறான் அப்போ எந்த ஒரு மணி சாம்பியனுக்கா போனா வேற மூணா போகுது மாத்தி உள்ள பொட்டிய மாத்தி உள்ள பொட்டி ஆட்டி இருந்தா இந்த காலி வருமான கண்காட்டி ஒழுங்கு மூஞ்சியும் அவளும் கையில போட்டு வராம சேவிடா சேவிடா அடி தக்காளத்தி தூர நெல்லடி குடும்பம் எவனா பண்ணுவான் என்ன பொண்ணாடி வச்சு குடும்பம் எங்கூட்ட ஆம்பளை பாத்தியா எந்த ஆம்பளை இருக்கான் அரிசி குடும்பம் பண்ணாக்கா கை மேட்டி எவ்வளோ அது என்ன மாதிரி ஏறாலும் பணமரம் ஏற மாதிரி நீ அடி வாங்கிற கை மேட்டி பண்ற வேணா போட அடிச்சா போய் அந்த லாரில வந்து சாவுடா
அடிச்சு குடும்பம் அந்த கண்டாட்டி ஒரு நாள் அடிச்சிருப்பானா என்ன ஒரு நாள் அடிக்க மாட்டேறாமா சன்னி கூட வாங்கி போட்டு பார்த்துட்டேன் யார் வாங்கி கூட அப்பயும் அடிக்க மாட்டேறான் போது அடிக்கலான்னு கிளம்பி வரான் போது அடிக்குமா போது கவுந்து அடிப்பாங்க அந்த பாத்திரம் கூட காய்ச்சி கேட்டு சண்டை வளர்த்தான் வாழ்வேன் கேட்டா நான் வச்சது ஒன்னே ஒன்றுதான் நீ பாட்டு கழிச்சுட்டாங்க நான் என்ன பண்ணேன் என் வீட்டுக்காரி குறியெல்லாம் போட்டு அடையாளம் வச்சு அனுப்பியிருக்கா மல்லாட்டு படிக்கலாம் போட மாட்டோம் அது மாதிரி குறி வச்சு அடையாளம் வச்சிருக்கா மோசம் போயிட்ட தம்பி நீ பாட்டு ஏசி பஸ்ல கோவத்துல குறி கழிச்சு வச்சு வச்சிருக்க என் குடும்பம் கட்டு போவோம் மோசம் போயிட்ட தம்பி என்ன அக்கா ஐயோ நீ வெள்ளாரத்தை குடுக்காதே ஐயோ நான் மோசம் போயிட்டேன்டா என்ன எவ்வளவு மாதிரி அந்த மாதிரி கடந்துட்டா நான் அப்படியே வர்றேன் அப்படியே என்கிட்ட எதுவும் பண்ணலாம் ஆனா பேண்ட் போட்டு சக்காலத்தியாரு அவன் புடவை அவுக்கணும் எம்மா பாதுகாப்பா குடும்பம் பண்றது அது ஏன்னா பூஜை அடிச்சிருமேன்னு சொல்லிட்டு பாதுகாப்பா வச்சிருப்பான் கொஞ்சம் மாதிரியா பிரியல் பாவாடை கட்டி சுத்தி வந்து பாருமா நானும் கட்டுறேன் பாரு ஓ எத்தனை பாவாடை பாத்தியா உள்பாடெல்லாம் போட்டுருக்க ஷர்ட் போட்டிருக்கியம்மா நிக்கர்லாம் போட்டுருக்கேன் ஐயோ ஒரே புழுக்கமா பேனுக்குன்னு போட்டிருக்க உள்ள வீட்டுல பேண்ட போட்டிருக்கேன் வீட்டுல போட்ட பேண்ட் தம்பி எனக்கு மட்டமா வரும்மா அக்கா ஓங்கிரியாக்கா தம்பி எனக்கு மயிலாடைய மட்டமா அழுவாடாக்கா ஐயோ எனக்கு வேலை கிளம்புறியாக்கா நீ சும்மாரா ஆத்திரம்னா நீ இந்த மட்டமா ராஜாஜி வாடா தம்பி நீ இந்த மயிலுக்கு வட்டாயா கேடையா என் தம்பி அங்க அடிச்சுக்காதாக்கா என் தம்பி ஆள்ற போட்ட மீனா போடும் வேற இடத்துல அடிச்சுக்க போய் பின்னால பக்கம் அடிச்சுக்க அது நல்லா இருக்கும் அது வலிக்காது தம்பி நானே இருக்குது என்ன ஆணிக்கிட்டே போனா ஐயோ சும்மா விடாதா நான் அச்சம் இல்லை என்ன இருந்தா எனக்கு வந்து ஆன படம் தாஜாதா எனக்கு நீங்க அச்சம்மா இருக்குதாடா என்னாச்சு தம்பி எனக்கு வாழைப்பழம் என்ன நான் வாங்க இடங்கை நிறையா அப்புறம் இந்த வண்டி பாலத்துல அச்சவனா என்னாச்சு ஒரு வஞ்சானக்கார அண்ணன் எனக்கு ஒரு வந்தவங்க சொல்லலடா நான் வவுத்த வலிக்குதுன்னு நான் வாய்க்காலுக்கு பேல போன நீ வாய்க்காலுக்கு பேல போன அந்த பழ பண்ணி வந்து பழத்துல நானே கூட்டு கிடப்பா ஒரு நாளை கூட வரமாட்டான்டா ரெண்டு பேரும் அழுது கிடக்குறோம் ஆமா முந்தா நாத்தான் சரி மணிக்கார எல்லாம் வந்து அளந்து நேரத்தை கல்லு மாதிரி நிற்கிறாப்பா அதான் நீ ஒன்னும் அழாத நான் மாசம் போயிட்டேன் என்ன ஏகப்பட்ட இன்னைக்கு உனக்கு ஆள் தானே வேணும் நான் என்ன சொல்றேன் அரிசி ஒரு டீ கடைக்கு வருவாங்க எத்தனை நாள் வேணா உனக்கு பிடிச்சி விடுறான் இவனு டைவர்ஸ் பண்ணு ஒரு நிமிஷம் இல்லைன்னா இங்க ராலியை மறிக்கிறான் ஒரு நிமிஷம் இவங்கிட்ட இருந்து கொடுத்த நான் மனமாட்டேன் வானா எடுத்து ஆமா டைவர்ஸ் அதனால உன் காலத்துல நான் தூக்கு போட்டு நான் சாவ போறேன் பாதகச்சு தூக்கு மாட்டுறதுக்காகவே எம்மா மரம் வேப்பம் கிடக்கு ஆலமரம் கிடக்கு எம்மா முந்திரி மரம் கிடக்கு அங்க போய் தோக்கா ஏங்கிட்ட தூக்க மாட்டோங்க பாருங்க கிடைக்க மாட்டேன் நான் இருந்தாங்க தொங்கு நான் வெயிட் தாங்க மாட்டேன் கிளையெல்லாம் போட்டாக்க எவனும் அவுத்து போட்டுருவோம் ஏலா நீ தாராசில் ஆறி போகுது பாரு அது கீழே போய் படுத்துக்க அப்படியே ஒன்று சவுல் வச்சு செலுத்திதான் அல்வான் வலிக்கும்ண்ணா வலிக்கும்ண்ணா சாவர தேடி வலிச்சா என்ன வலிக்கா போனேன் சொல்லி இங்கவா ஏமா இனிமே ஒன்னா கூட பண்ண முடியாது அந்த ஆளை கூட்டா ரெண்டா பிறந்த ஆளுக்கு போய் கொடு
ஆளை பிரிச்சு ஆமா பிரிச்சா பொண்ணு இன்னைக்கு சும்மா வரல நான் ஒண்ணு ஏத்தா விட்டு நான் ஒண்ணு சும்மா வரலடா நானு சும்மா வந்தாலும் போக கூடாது சொல்லிட்டு என் அண்ணன் தம்பியும் 2 லோடு வாழை மரம் ஏத்தி அனுப்பினாங்க அந்த வீட்டுக்கு ஏன் வாசக்கால் வைக்கிறதுக்கு அடுத்த அறுபகால் வைக்கலாம் பழவெல்லாம் 1.5 அடி வருமா இது வாழை மரத்தை ஏத்தி நான் ஒண்ணு சும்மா அவனை தேவடியா கிடையாது தேவடியா மாதிரி எல்லாம் பூரா வைரம் ஆமா 1 லோடு மாட்டு வண்டி நிறைய சாமான் என்ன சாமான் வெங்கல சாமானா வெங்கல் சாமான் ஒரு சாமானாடா பித்தல் சாமானா அதுல ஒரு சாமானாடா ஈய சாமானா ஒடுக்காயிட்டாங்களா எவர் சில்வரா ஒடுக்கில்லாத சாமான்டா என்ன சாமாமா சாட்டி பாடம் ஏத்திட்டு வந்தேன் நானு கடைக்கு பேர் ஆளை மட்டுங்க சக்தி அதான் இங்க தெரியாது அப்படி போய் பாரு அதான் வெயிட் அந்த சாமான் அது சாமான்ல மூஞ்சி தெரியாதுமா உன் சாமான்ல நல்லா தெரியும் அந்த ஆளை கூட்டாந்து 2ஆ புலந்து ஆள் நாடியே தேவையில்லை அந்த ஆளடிக்கு பிரிக்கணும் ஏமா இதனா எந்த வெட்டு இந்த 18 பட்டி கிராமத்துக்கு நான் தான் மஞ்சத்துக்காரன் நாட்டகம் ஒருவர் நாட்டு இல்ல காலையில ஊம்பும் மத்தியானம் சாப்பாடு எப்ப ஊம்பி அப்பெல்லாம் ஊம்புவார் ஐயோ நாட்டாமக்காரர் நாட்டாம எல்லா பஞ்சாயத்து நான் தான் என்ன அவங்க பஞ்சாயத்து பேசு என்ன பண்ணுவேன் ராயல கார்டு வாங்கி தரேன் ஓ ராயல கார்டு அதெல்லாம் இப்ப குடிக்க முடியுமா ஓக்காலிக்கு வருது சவனப்பில் ஊற்றி குடி கூட்டா நான் சொன்ன மாதிரி பிரிச்சுனா பஞ்செட்டு விட்டு விட்டாசாலம் இந்த பைபாஸ் ரோட்டே பேர் எழுதி வைக்கிறேன்னா இந்த ரோட்டா ரோட்டே பேர் எழுதி வைக்கிறேன் அம்மா நீட் ரோட்டா சரி அப்ப உன் மகன் சாதகமா பேசுறேன் என்ன இங்க பா நேரா பிரிக்கணுமா குறுக்க பிரி இப்படிதான் போலக்கணும் இப்படி வேணாம் இப்படிதான் பிரிக்கணும் சரி விடு சரி விடு செவ்வாறு இடுப்புக்கு மேல நீ எடுத்துக்க எதுக்கு அது கேளுமா சொல்லு இந்த இடுப்புக்கு கீழே நீ எடுத்துக்க பஞ்சாயத்து செல்லாது ராயல் அக்காடு வாங்கி தரேன்னு சொன்னேன் உரம்போக்கு ரோட்டை எழுதி வைக்கிறேன்னா அவங்களுக்கு இடுப்புக்கு கீழே கொடுத்தா கொடு இந்த பஞ்சாயத்துக்கால நாங்க போய் விருத்தாலம் கோர்ட்ல பாத்துக்கோம் நான் கையை வச்சு 40 எனக்கு மேலே கொடு கைய போதும் எனக்கு கைய போதும் கேளுங்கம்மா இதுக்கு இந்தாண்ட எனக்கு உனக்கு பாரு முட்டிக்காலுங்க கீழே உனக்கு நடுவுல இருக்கு பாரு நல்லா இருக்கு அது எனக்கு இவர் தான் தருகாரு அப்புறம் பஞ்சாயத்துல கட்டா பாடி தேவடியா யார் தேவடியா காத்துல போறது ஐயோ என்னடி அடி சுதி மதி கட்ட சுட்ட மல்லா கொட்டா காபி மலாட்ட குடுமா எதுக்கு 20 ரூபா தரான் கல்வாட புண்ணாக்கு மடங்காத மம்டி உடையாத தேங்காய் நான் என்ன வச்சா என்ன போடுவாங்க தேவடியா இன்னா இருக்குது 3 மாசமா இருக்கலாம் தேவடியா அந்த அத தேவடியா யார் சொன்னது அந்த சங்கு கண்ணு சொன்னா கிளம்புதான் என் குடும்பத்துல கிண்டி விட்டியா என்ன நான் கேட்டேன் இந்த 3 மாசம் முழுவதும் இருக்கு ஒரு பக்கம் பஞ்சாயத்தே கேட்க கூடாது அவன் 4 மாசமா இருக்கலாமா யார் சொந்த உனக்கு அல்ல அந்த கலர் தன்னா இன்னும் 4 மாசம் 3 மாசம் அம்மா அங்க காட்டுறான் பாரு நான் என்ன 3 மாசம் 4 மாசம் சொன்னா அப்படிதான் சொல்றாங்க என்னடா இது நீ 3 நாளா காய்ச்சி குடுக்கலையே நாளைக்கு வேற காரியம் வந்துட்டேன் நான் எப்படி இருந்தேன் 3 மாசமா கொடுத்தாடுறான்னு ஆமான்ட்டு இது அது நினைச்சிச்சு இது வந்து கேட்டது என்னடா 4 நாள் தான் இருக்கு என்ன பண்றது படியில வேற போகணுமே அப்படின்னு நான் நினைச்சேன் இங்க 4 மாசமா இருந்தது அதுக்கும் ஆமா இது 2 பேரும் தெரியாத அடிச்சுட்டு நான் என்ன போடுறது எவ்வளோ நானா சொன்னா நீ சொல்லு அவ்வளோ திட்டு பொண்ணு போய் அடிக்கிறோம் நான் என்ன பண்றது அப்ப எக்கா நீ மாசமா ஐயா ஏண்டி பாப்பா அழுவாத போமா புறப்பட போலாம் சுத்திப்பட்டு எல்லையை சுத்தி பார்க்க வேண்டும் ரதத்தில் ஏறுங்கள் ஏழா ஐ அந்த மண்ட நீடா கட்டிராதா மாதல வந்துட்டுமா என்ன பண்ணா இந்த நந்தவன தெரியல சுத்தி பாட்டுவாங்க நான் இந்த இடத்த அமர்ந்து இருக்கிறேன்
அப்படி இருக்குது வந்தால் அவையன்னு ஒரு குரல் கொடுக்கணும். இங்க ஆம்பளை யாரும் வர மாட்டாங்க. ஒரு நம்ம இடம் இது, நம்ம இல்லை. ஒரு ஈயரும்பு கூட நம்ம அனுமதியெல்லாம் வராது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யுங்க. ஏக்கா போலாமா? கையில அடுவதும் உயிர் போவதும் எவ்வளவு நம்ம அழகா இருக்குது. என்னக்கா தெரியுது? மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் எவ்வளவு அழகாகத்தான் இருக்கு நந்தவனம். ஆமா, அதோ பாரு அக்கா, எந்த அணைக்கு சொந்தமான நந்தவனம் வந்து விட்டோம். ஆனா எல்லா வானத்தையும் பார்த்துட்டோம், குடிச்சிட்டு என் போடவே நீ பிடிச்சிச்சு, உன் போடவே நான் பிடிச்சிக்கிறேன். துணி எல்லாம் காய வைக்கிறேன். ஏக்கா குடிச்சிட்டோம். புரி இது யாரும் ஆம்பளை வர மாட்டாங்க இல்லையா? மாமா ஐயா ஒரு பொம்பளை குளிக்கிறாங்களா? எதுக்குறா நடக்கிற பாதை போது, அதனால ஆதாயம் போது, ஜலம் போது, நடக்கிற பாதையில நின்றுது அம்மங்கட்ட நிக்கிறீங்களா? உங்களெல்லாம் வெக்கம் மான சூடு சோழனை ஏதாவது இருக்காது இல்ல இருக்கா? அவட வெக்கம் கட்ட போட்டா, அவட வெக்கம் கட்ட போட்டா பையா நீ சுத்தி முத்தி பாட்டாளையா? பொம்பளைதான் குளிக்கிறவன் குண்டேராமா இல்ல குண்டேரா என்ன அங்க வைக்கிற மாதிரி வீட்டுல எல்லாம் அடிக்கிறான். என்னடி பரவாயில்ல பரவாயில்ல. என்னடி எங்க பரவாயில்ல என்னடி பரவாயில்ல யாருன்னு தெரிஞ்சா எங்க காலில உயிர்ந்து கும்பிட்டு நீ ஓடி போடுறோம். நீங்க ஆமா நீர்வளம் நிலவளம் முடிவளம்
சகல வளங்களும் புரிஞ்சு விளங்கி வரக்கூடிய இருப்ப நன்னகரை சேர்ந்த ஆறு தம்பி அருள் என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்கள் கக்கிலவத்தை சேர்ந்த சிவகுமார் கொடுக்கப்பட்ட ரூபாய் 50 பாவித்து அண்ணாரையும் அண்ணார் குடும்பத்தாரையும் அம்மனோட மென்மேல் வாழ தாய் நீங்களே யாரு ஐயா புத்தம் பட்டு எல்லா ஊரில் நாங்க புராணி பொற்களத்தை ஐயனார் அப்பனுக்கு அந்த பூரணி பொற்களை அரியர சுதன் ஆனந்த சித்தன் ஐயனார் அப்பனுக்கு எல்லாம் விளங்கி வரக்கூடிய நீங்க பூரணவங்க ஒருத்தவங்க பொக்லின் பூரணி பொற்களை ஜேசிபி பொக்லின் யாரு பொக்லின் அவன் பொக்லின் ஜேசிபி யாரு ஜேசிபி நான் பக்கெட் உங்க ஆம்னாரை தான் முதல்ல பார்க்கணும் உங்களை எல்லாம் எப்படி வச்சு அவன் குடுத்தல பண்றான்னு ஒண்ணும் தெரியல நான் உட்காருப்பா ஏன்னு நாங்க 2 பேர்ல என்ன வேலை இல்லையா அவனுக்கு அப்ப நாங்க சொல்லிதான் அவன் கேட்பான் கேள அவங்க அவன் எங்கயா நல்லா ஆடு பண்ணுறாங்க 2 பேரால தான் வேலை நடக்குது தெரியுமா அவனுக்கு அதனால இந்த இவன் இருந்தா அடிச்சிடுறா நான் போய் நம்ம வீட்டுக்கார சொல்றேன் ஐயோ நாவையா நாங்க குளிச்சோமா நீ ஆம்பளே வர மாட்டான்னு சொன்னியே நான் பொண்டாட்டி அம்மா அடக்கம் உடக்கம் அவளே அவ பேசிட்டு இருப்பான் நான் அம்மா ஒரு அடக்கம் உடக்கம் பேச மாட்டேன் ஆமா கிராமம் தெரியும் அடக்கம் அதனால நான் எல்லாம் அவுத்து போட்டு குடிச்சுமே ஒரு பையன் வந்தாண்டா நீ கூட நல்லா அடிச்ச பிசுக்குன்னு அடிக்கிறதா அடிக்கிறது ஆமா அவன் கொஞ்சம் வயசானாலும் அவனுக்கு ஏன் ரத்தம் என்ன பண்றாங்க என்னமோ சொல்றாங்க பண்றாங்கடா இப்பயும் அடிக்கிறான்டா அவன் நல்லாவே அடிக்கிறான்டா அவன் வயசுல எப்படி அடிச்சுப்பாங்க என் பேர சொன்னியா உன் பேர சொன்ன பாத்துக்கு இன்னும் ரேட் அடிக்கிறான்டா அப்படியே மட்டும் பார்த்தால் ஆமா சின்ன சிறு பையனா இருக்கிறாள் என்னுடைய உருவம் தெரியாமல் நான் ஆள் தெரியா தேமுறேன் ஆமா ஆனா மாடுகளா உருவிதான் கூண்டை கட்டி நெடுமரஞ்சாஞ்சிடாது மாடு கொம்பு தின்னா இந்த மரம் செஞ்சிடும் உருவி கட்டுற மரத்துல கூண்டு மலை மாதிரி ஒரு மரம் வீட்டில் கைலாய பரமன் இருக்கிறாரே கைலாய பரமன் அருளால் நானோ பிறந்த இதோ உலகரை சேர்ந்த வேதகிரி மன்னனுக்கு வேதவன்னைக்கும் பிறந்த ஒரே பிள்ளை சிவன் அருளால் பிறந்த பிள்ளை இதோ கருப்பண்ணன் ஐயனார் இடத்திலே ஆராதன மந்திரம் ஆராதன சக்கரம் இரண்டையும் பெற்று என் தாய் தந்தையருக்கு 2 நேத்திரம் சென்று விட்டது. கோச்சிரை வாங்க வேண்டும் என்றால் நேத்திரம் போய்விடும் என்று பரமன் உரைக்க என் தாயாய் வெளிவரக்கூடிய ஏழை மாரியம்மனாகப்பட்டது சில வரத்தை பெற்று தங்கள் இடத்திலே சுவாமியாய் ஐயா
சக்கரம். ஏனென்றால் இந்த ஆராதன சக்கரத்தை கொண்டு போய் எதிரிலே ஒருபடியான இன்னல்களை சேர்க்க வேண்டும். ஆராதன மந்திரத்தை முடிவு. எங்க அம்மா ஏழை மாதிரி சொன்னாங்க. இதோ ஆறாயிரம் மந்திரமும் ஆறாயிரம் சக்கரத்தும் என் தாயான இருக்க ஏழை மாதிரி சொன்ன உன் கையில கொடுக்க. அயராதனத்திலே பெற்று ஆராதன மந்திரத்தை பெற்றோம். இப்போது தண்டோர் எயப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய சொல்ல வேண்டும் இளமடாரத்திலே அந்த எண்ணெய் பிள்ளாரி தலைவாரி அப்படி ஈசனிடத்திலே சாபத்தை பெற்று ஒரு கையை பாக்கத்திலே எல்லை பிடாரியாகத்தான் அமர்ந்திருக்கின்றோம். யாரோ சின்னஞ்சிறு பயல் நம்மை தேடி துதிபாடி வருவது போல் தெரியுது.